ஊழலை ஒழிக்க முடியாது, ஆனால் முடியும். அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன். லோக் ஆயுக்தான ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ். அதே லோக் அதாலத் அப்படின்னா என்ன? பாலில் கலப்படம் செய்தால் பாலை விற்றவருக்கு தண்டனை வழங்க முடியும். கலப்பட பாலை பெற்ற நபருக்கு இழப்பீடு கிடையாது. தேர்தல்கள் நடக்குது, எம்எல்ஏ ஆயிடுறாரு, எம்பி ஆயிடுறாரு, 6வது வருஷம் செல்லாதுன்னு வருது, என்ன பண்றது? அன்பிற்குரிய மாணவ மாணவியர்களே, நாம் முதலாவதாக இந்த கல்லூரியில் நுழைந்திருக்கிறார்கள், அடுத்து படித்து கொண்டிருக்கிறார்கள். இறுதி ஆண்டில் படிக்கும் மாணவ மாணவிகள் வெளியில் செல்ல உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் சில விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். முதலாவதாக வாழ்க்கை என்றால் என்ன என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்றால் என்ன? வாழ்க்கை என்றால் நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று செல்வதற்காக இந்த வாழ்க்கை இல்லை. அதாவது உங்களுக்கு we have not born to settle average என்பதுதான் நம்முடைய பழமொழி, என்னுடைய தாரக மந்திரம். இதை என்னுடைய மாணவிகளுக்கு நன்கு தெரியும். கல்லூரியில் அவர்களைத்தான் தேடி இப்போது கண்டுபிடித்திருக்கிறோம். அதாவது சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படி ஒரு பாட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? வீழ்ந்தோம் என்று நினைத்தாயோ அப்படின்னு இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதான் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. மற்றபடி நான் ஒரு பின்தங்கிய வகுப்பிலிருந்து வந்திருக்கிறேன், பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படின்லாம் யாருமே கவலைப்பட வேண்டியதில்லை. வெற்றியாளர்கள் பலர் பின்தங்கிய குடும்பங்களிலிருந்தும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பம் கிராமங்களிலிருந்து வந்தவர்கள். நான் கிராமத்திலிருந்து வர்றேன், நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படிங்கிற எந்த வருத்தமும் யாரும் பட வேண்டிய. மொழி ஒரு கருவியே இல்லை. நான் இதை நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன். உச்சநீதிமன்றத்துக்கு பல விவரங்களுக்கு கிட்டத்தட்ட 7 இன்டர்வியூக்கு போயிருக்கணுமா. ஏன்னா நீங்களாம் சட்டக்கல்லூரி மாணவர்கள். அங்கே போகும்போது நம்ம இங்கிலீஷ் இப்படி இருக்குமோ நம்ம நினச்சது உண்டு. நானுமே தமிழ் மொழியில் தான் படித்தேன், கிராம பள்ளிக்கூடத்தில் படித்தோம். அங்கே போன பின்னாடி நம்ம பேசுகிறது நல்ல ஆங்கிலம். அப்போ வட இந்தியர்கள் பேசுகிறோம், நம்ம சிறப்பாக பேசுகிறோம். எனவே மொழி என்பது ஒரு பிரச்சனை அல்ல. ஆகவே நாம் ஒரு சிறந்த நபராக வெற்றியாளராக மாற வேண்டும் என்ற அடிப்படையை மனதில் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வெற்றியாளராக வாழ்வதற்கு என்ன? வெற்றியாளர்களுக்கு என்ன கிடையாது? சத்தமாக சொல்லுங்க. பார்த்தீங்களா? வெற்றியாளர்களுக்கு விடுமுறை கிடையாது. இது நாம் சட்டக்கல்லூரி நம்ம எழுதின கட்டுரை. அவங்க தான் அதுக்கான எல்லாம் இதே இந்த மாணவிகள் நிறைய கட்டுரை எழுதியிருக்காங்க. மைனஸ் ஃபார்முலான்னு ஒரு கட்டுரை எழுதினாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை எழுதினவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மைனஸ் ஃபார்முலான்னு ஒரு கட்டுரை. ஸோ இந்த கிராமங்களிலிருந்து வந்த இங்கே படித்து கொண்டு இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் மிகச்சிறப்பான நபர்கள். அவர்களால் முடியும். முடியாது என்பது முட்டாள்களின் அகராதியில் மட்டுமே இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வறுமை அல்லது தமிழ் மட்டுமே தெரியும் மற்றும் சில குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை இன்றோடு மறந்து விடுங்கள். நம்மால் முடியும். நம்மால் முடியாவிட்டால் யாராலும் முடியாது. அப்படி பார்க்கும்போது வாழ்க்கையை புரிந்து கொண்ட வெற்றி என்றால் என்ன என்பதை பார்க்க வேண்டும். வெற்றி என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, அடுத்து வெற்றினா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் நான் பெரிய ஜட்ஜாகணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் என்ன நினைப்பாங்க? நான் பெரிய வழக்கறிஞர் ஆகணும்னு நினைப்பாங்க. இன்னொருத்தர் இல்லை நான் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. அல்லது ஐக்கிய நாடுகள் சபையில் இந்தியாவுடைய வருங்கால பிரைம் மினிஸ்டராக வரக்கூடிய ஒருத்தர் இந்த வகுப்பு இந்த அரங்கத்தில் ஒருவர் இருக்கலாம்ல. அவருக்கு நம்ம இப்பவே கை தட்டணும். ஏன்னா யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அடையாளம் காண்பது என்பது மிகவும் சிரமமானது. அதாவது அப்படி நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. வெற்றி என்பது ஒரு புகைப்பட கலைஞராக வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவரை பொறியியல் கல்லூரியில் சேர்த்து திணிக்கும் போது வெற்றி வருமா? இந்த படம் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? சும்மா பிரின்ஸிபல் இருந்தால் பரவாயில்ல, ஃபோட்டோகிராஃபராக வரணும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்துறாங்க. ஞாபகம் இருக்கா? அது மாதிரி இல்லாமல் நாம் இங்கே படிக்கிறோம், நமக்கு இன்டர்நேஷ்னலால் தான் விருப்பம்.
இல்லை நான் நாமக்கல் கோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஹைகோர்ட்டு தான் அப்படி எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணி, அதெல்லாம் இல்லை, லா படிச்சுட்டு நான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் லீகல் சர்வீஸ்க்கு வேலைக்கு போவேன், நான் வந்து லா முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆவேன், ஐபிஎஸ் ஆவேன் அப்படின்பதை நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய தருணம் இது. +2 வரைக்கும் வந்து ஓகே. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே 3 தாக்குதல் இருக்கின்றன. அதாவது இந்த கல்லூரி மாணவர்களுடைய, அதாவது வந்து போதைப் பொருட்கள் மற்றும் வந்து சைபர் அடிக்ஷன் ரெண்டுமே மிகப்பெரிய தாக்குதல். இதை எல்லா டைமும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இது வந்து நீங்கள் சைபர் அடிக்ஷனுங்கிறது எப்போ பார்த்தாலும் அந்த மொபைலை வச்சுட்டு லேப்டாப் வச்சுட்டு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அப்படின்லாம் இருந்தால் வாழ்க்கையே அழிஞ்சிரும். இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் அவற்றை பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து அவற்றை குறைத்து கொள்ள வேண்டும். ஸ்க்ரீன் டைமை குறைக்காட்டி வாழவே முடியாது. வாழ முடியாதல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. இந்த புதிதாக இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இது போல நட்பு ஏற்படுவது கல்லூரி காலங்களில் வந்து மிகவும் இயல்பானது. அப்படி ஏற்படும் நட்பால் அழிந்த மாணவர்களின் எதிர்காலம் ஏராளமாக இருக்கிறார்கள். அதை போலவே பார்த்து கொண்டால் மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிற போதைப்பொருள் கும்பல்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்தெல்லாம் விடுபட்டு நிற்க வேண்டும் என்பதுதான் என் தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த வெற்றியை நீங்கள் பெற வேண்டுமானால் முதலாவது இலக்கை தீர்மானிக்க வேண்டும். இலக்கை தீர்மானிப்பதற்கு என்பது இலக்கு என்ன என்பதை இப்போ நம்ம பேசணும். அதுமாரி இலக்கு என்ன என்பதை நீங்கள் வந்து தெளிவாக முடிவு செய்து கொள்ள வேண்டும். நாம் என்ன ஆகிறோமோ, அதாவது வந்து சப்கான்சியஸ் மைண்ட், எக்ஸ்டர்னல் மைண்டு, உள்மனம் வெளிமனம். அந்த உள்மனம் எப்பவே நல்ல மனசு. உள்மனத்துக்கு நல்லது தெரியாது, கெட்டது தெரியாது. ஆனால் வெளி மனசுலேருந்து உள்ள நம்ம வந்து சேர்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம அந்த மனசில் பதிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த சப்கான்சியஸ் மைண்டில் வந்து நீங்கள் வந்து ஆள் மனதில் வந்து நீங்கள் நான் வந்து வெற்றியாளராக வேண்டும், நான் வந்து ஒரு சிறந்த வழக்கறிஞராக வேண்டும், சிறந்த நீதிபதியாக வேண்டும், இல்லை இந்திய ஆட்சி பணிக்கு செல்ல வேண்டும், காவல் அதிகாரியாக வேண்டும், படித்து முடித்து விட்டு ஒரு பெரிய விவசாயம் செய்ய வேண்டும், ஒரு தொழில் செய்ய வேண்டும், தொழில் முனைவராக வேண்டும் என்ற வெளிமனதிலிருந்து கருத்துக்களை பதித்து கொண்டால் அந்த உள்மனமானது ஆழ்மனமாவது ஏற்றுக்கொள்கிறது. மாற்று சிந்தனைகளை, தீய சிந்தனைகளை பதித்து கொண்டாலும் அப்படியே ஆகக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இன்னும் கல்லூரி பருவத்தில் இந்த மாற்று சிந்தனைகளை, தீய சிந்தனைகளை மறந்து வெற்றியாளருக்கான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இலக்கை நிர்ணயிக்க வேண்டும். இலக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மார்ட் கோல் செட்டிங் இருக்குது. அது வந்து ஸ்பெசிஃபிக், குறிப்பிடத்தக்கதாக இருக்கணும். பெரியதாக இருக்கக்கூடாது, 10 வச்சுட்டு இருக்கக்கூடாது. அளவிடக்கூடியதாக இருக்க வேண்டும். அச்சீவபிள் அப்படி இருக்கணும். அதாவது வந்து சாதிக்கக்கூடியதாக இருக்கணும். சம்பந்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். லா முடிச்சுட்டு நான் போய் மலையில் வந்து ஒரு பொட்டிக்கடை வச்சு உட்காந்துக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதே போல் டைம் பவுண்ட், ஒரு அந்த இலக்குக்கு 5 வருஷம் படிக்கிறோம், ஃபஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறோம், 50 வயசில் இன்னும் ஆகிறோம் அப்படின்னு ஒரு இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இலக்குகளை நிர்ணயித்துக் கொள்வது எல்லோருக்கும் கைவந்த கலை. ஜனவரி 1ஆம் தேதி ஆனால் எடுத்து டைரியில் எழுதுவோம், இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணணும்னு. ஜனவரி 10ஆம் தேதிக்கு மேலே அது நடக்காது. காலையில் படிக்கணும் 1 மணி நேரம், ஈவினிங் படிக்கணும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து என்னென்னா அந்த அதாவது இலக்குகளை நிர்ணயித்து கொண்டால் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியம். பல பேர் நல்லா திட்டமிடுவார்கள், ஆனால் திட்டத்தை செயல்படுத்த முடியாது. வெறும் இலக்கை மட்டும் வைத்து கொண்டிருந்தால் பார்த்தாது. திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்றுமே இல்லை. இலக்கை நோக்கி கடுமையாக உழைத்தல், வெறும் உழைப்பு மட்டும் போதாது. அது ஒரு அறிவார்ந்த திட்டங்களுடன் கூடியதாக இருக்க வேண்டும். இந்த இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளும்போது இந்த இலக்கை நோக்கிய பயணத்தில் முதலாவது உங்கள் குணநலன்களை, பழக்க வழக்கங்களை நல்லபடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் ஒழுக்கம் வர வேண்டும். இந்த 2ம் இருந்தால்தான் நீங்கள் வந்து இலக்கை நோக்கி செல்ல முடியும். அடுத்ததாக பார்த்தால் நேர நிர்வாகம் என்பது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கு. ஆனால் ஆமை முயல் கதை தெரியுமில்ல, நிறைய பேர்த்துக்கு தெரியுமா தெரியாதா? கதை சொல்லணுமா? ஆமை முயலும் பந்தயத்தில் போனால் கடைசியில் ஆமை ஜெயிச்ச கதையா? கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து ஈடுபாடு இருக்காது.
இன்னைக்கு வந்து காலையில் வந்து 15 மணி நேரம் படித்தாச்சு சண்டே, இதேமே அப்படி நினைப்போம். அடுத்து ஒரு வாரத்துக்கு புத்தகத்தை தொட்டு பார்க்குறது கிடையாது. ஸோ வந்து இது படிப்பதற்கு மட்டுமல்ல எல்லா வகையிலும் சரி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி, தொடர் உழைப்பு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா இந்த நேர நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டால், இன்று 3 மேஜர் டாஸ்க் நான் முடிப்பேன். இன்றுனா ஒவ்வொரு நாளும் மேஜர் டாஸ்க்னா பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அல்லது பணியாற்றுவர்கள், தொழில் முனைவோர் யாராக இருந்தாலும் சரி 3 மேஜர் டாஸ்க் பண்ணணும் அப்படின்னா பண்ணணும், எவ்ரிடே பண்ணணும். 3 மைனர் டாஸ்க் பண்ணணும். அடுத்து மெயின்டெனன்ஸ் டாஸ்க். மெயின்டெனன்ஸ் டாஸ்க்னா என்ன? நாளைக்கு வந்து நான் இங்கேருந்து சென்னை போகிறேன், அதுக்கு டிக்கெட் எடுக்கணும், கடையில் போய் இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும், நம்ம பசங்களாக தான் வந்து வேறு இடத்துல தங்கியிருக்கோம், சமையல் பண்ணணும், இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் டாஸ்க். ஸோ இந்த மாதிரியான டாஸ்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணணும்னு முடிவு பண்ணி எழுதி வச்சு எல்லாமே எழுதணும். ஒரு கட்டிடம் கட்டுவது என்றால் எப்படி இங்கே ஒரு டிராயிங் போட்டு ப்ளூ பிரிண்ட் போட்டு பண்ணுறாங்களோ அதேமாரி இந்த அதை பண்ணிவிட்டு திரும்ப அடிக்கடி மாற்றினா பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் எழுதணும். எழுதி வைத்து இந்த நேர நிர்வாகத்தை செயல்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான அம்சமாக இருக்கிறது. அப்போ இந்த கல்லூரி காலத்தில் நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் தலைமை பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். தலைமை பண்புகளை வளர்த்து கொள்வது உங்களை தலைவர்களாக்கும். நீங்கள் ஒரு சிங்கராகணும்னா கூட தலைமை பண்பு வேணும். தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையில் வெற்றியாளர்களாவதற்கு தலைமை பண்பு என்பது மிக அவசியமானது. தலைமை பண்பு இல்லாவிட்டால் உங்களிடம் என்ன திறமை இருந்தாலும் நிச்சயமாக வெற்றியாளர்களாக முடியாது என்பதை மறக்க இயலாது. அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த 5 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலத்தில் மீதம் படித்து கொண்டிருக்க மாணவர்கள் மீதம் இருக்க காலத்தில் அதான் உங்களுடைய ஸ்கில் திறன்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். படிப்பு, இந்த சட்ட கல்வி என்பது ஒரு பக்கம், ஒரு பேரலல் ட்ராக், தண்டவாளத்தின் ஒரு பகுதி என்றால் இன்னொரு பகுதி என்னவென்றால் நீங்கள் மொழி அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வேற்று மொழிகளை கற்றுக்கொள்ளலாம், அல்லது தமிழ் மொழியிலே இலக்கிய நல்ல ஒரு புலமை பெறலாம். கூடுதலாக கண்டிப்பாக ஆங்கிலம் என்பது அவசியமானது. ஆங்கில மொழியில் நீங்கள் நன்கு கற்றுக்கொள்ளலாம். நான் வந்து தமிழ்லேயே படிச்சுட்டு வந்துட்டேன்னு கவலையே கிடையாது. ரென்னன் மார்ட்டின் புக் வாங்கி வச்சுக்கோங்க, வீட்டிலேயே படிங்க, ஒன்றும் பெரிய செலவு இல்லை. ஆன்லைனில் ஏதோ நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, ஏதோ பாருங்கள். மொழி அறிவை வளர்த்து, ஏன்னா ஆங்கிலம் என்பது நீ வழக்கறிஞர்களாகவும் நீதிபதியாலுமானால் ஆங்கிலம் என்பது அவசியமானதாகவே இருக்கிறது. இதுபோல் அது மட்டுமல்ல, இன்றைக்கி கணினி உலகத்தில், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த உலகத்தில் கணினி சம்பந்தமான அடிப்படை தேவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். படிக்கிற காலத்தில் இந்த வருஷம் 1ஆம் ஆண்டில் எனக்கு இத்தனை எக்ஸாம் இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. இப்போல்லாம் நுண்ணறிவு விஷயங்களையும் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். இப்படி வந்து இதுதான் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லவே இல்லை. டிராயிங் கூட பண்ணலாம், சிங்கிங் கூட பண்ணலாம். படிக்கும் கல்வியோடு கூடுதலாக திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றே நான் கருதுகிறேன். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்களுக்கு விடுமுறை ஏன் கிடையாதுன்னா, நான் வந்து சாட்டர்டே சண்டே காலேஜ் லீவ் விட்டாங்க, புத்தகத்தை நான் தூக்கி போட்டுருவோம். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அதில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். சனி எனக்கு லீவு நாளைக்கு இந்த வேலையில் செய்கிறதுன்னு சில பேர் இருப்பாங்க. லீவு நாள் செய்ய மாட்டேன், மதிய லஞ்ச் டைமில் நான் வந்து 1 மணி நேரம் தானே 10 நிமிஷம் தான் இருப்பேன் அப்படின்லாம் இருந்தால் அப்படியே இருந்துகிட்டு இருக்க வேண்டியதான். அரசு ஊழியராக இருந்தால் அவர் அரசு ஊழியராகவே இருந்துகிட்டு இருக்க வேண்டியது, அதே சம்பளம் அதே இது. அல்லது வந்து நிச்சயமாக வந்து ஒரு வழக்கறிஞராக மாறுகிறீர்கள், அப்படி வழக்கறிஞராகவே இருக்க வேண்டியதான். ஆனால் வெற்றியாளர்களுக்கு விடுமுறை என்பதெல்லாம் கிடையாது. நாம் சாகும் வரை வந்து தொடர்ந்து உழைத்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் இப்போ பல்வேறு விஷயங்களை பார்த்து கொண்டால் வெற்றியாளர்கள் யாருமே விடுமுறை எடுத்துக்கொண்டதாக வரலாறு கிடையாது. விடுமுறை எடுத்துக்கொண்டவர்கள் வெற்றியாளராக மாறியதும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா அறிவியல் உலகத்தில், அவசரமான உலகத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து பணியாற்றுவது என்பது மிக முக்கியம். தொடர்ந்து பணியாற்றுவது என்பது படிப்பதாகட்டும், வேலை செய்வதாகட்டும், ஓய்வெடுப்பதாகட்டும், 4 சொத்துக்கள் வந்து ஒவ்வொருவருக்கும் மிக அவசியமானது. சொத்துக்கள்லாம் வீடு, தோட்டம், அதுதானே 4 சொத்துக்கள் என்றால் முதலாவது அசையும் அசையா சொத்துக்கள், அதையும் சேர்த்துக்கலாம். 2வது வந்து கல்வி, நாலேஜ், அறிவு, படிக்கிற புத்தகங்கள் மட்டுமல்ல, இந்த கல்லூரியில் படிக்கிற புத்தகங்கள் நல்ல இது. 3வது நேரம், 4வது நல்ல நட்பு.
இந்த 4 சொத்துக்களில் வந்து நீங்கள் வெற்றியாளராக வருவதற்கு இந்த 4 சொத்துக்களையும் நீங்கள் கட்டாயம் தேடிக்கொள்ள வேண்டும். தேடுதல் என்பது வாழ்க்கையின் அம்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு விஷயமுமே உலகத்தில் தேடித்தான் கிடைக்கப்பெற்றவை. நீங்கள் இந்த சட்டமே மேலானது என்பது உண்மைதான். சட்டமே மேலானது, சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் அதே சமயத்தில் சட்டத்தை விட மேலான ஒன்று வாக்குரிமை. ஏனென்றால் வாக்குரிமை என்பது உச்ச அதிகாரம் என்று நான் கூறுகிறேன். வாக்குரிமை மூலம் சட்டங்களை உருவாக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர் பெருமக்களை வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்கிறோம். சட்டத்தை காட்டிலும் வலிமையான ஒரு வாக்குரிமையை குறித்த படிப்புகள் மிக அதிகமாக இல்லை. இன்றைக்கு அரசியல் அறிவியல் என்பது வேகமாக வளர்ந்திருக்கிறது. அரசியல் இன்றி அணுவும் அசையாது என்பது மிகப்பெரிய அரசியல் கோட்பாடு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அரசியல் இன்றி அசையாது என்பதை போல அரசியல் அறிவியலில் இன்னொரு பகுதியாக காணப்படுவது வாக்காளரியல். அதாவது அரசியல் அறிவியல் உதாரணத்துக்கு சொல்ல போனால் குற்றவியல் விசாரணை முறைகளில் குற்றவாளிகள் மீதான, குற்றம் சாட்டப்படுகிற மீதான சட்டங்கள் அதிகமாக உள்ளன. இன்னொரு பக்கம் பாதிக்கப்பட்டோர் குறித்த சட்டங்கள் அதிகமாக இயற்றப்படவில்லை. உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு கொலை நடந்து விடுகிறது என்றால் அந்த கொலையாளியின் குடும்பத்தின் நிலையை பற்றி, கொலையுண்ட குடும்பத்தின் நிலையை பற்றி யாரும் யோசிப்பதில்லை. அந்த குற்றவாளியை மீது வந்து கண்டுபிடிக்காமல் போகலாம், கண்டுபிடித்து முதல் தகவல் அறிக்கை பதியலாம். அதன் பின்பு அவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று விடுதலை ஆகலாம் அல்லது வந்து தண்டனை பெறலாம். அதே சமயத்தில் அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்ட நபருக்கு தேவையான இழப்பீட்டை வழங்குவதற்கு போதுமான நடைமுறைகள் இல்லை. இதைத்தான் வந்து அதாவது வந்து மறக்கப்பட்ட ஒரு பக்கம் என்று சொல்கிறார்கள் குற்றவியலில். கிரிமினாலஜியில் வந்து கிரிமினாலஜி அண்ட் விக்டிமாலஜி போத் சைட்ஸ் ஆஃப் காயின்ஸ். இதை போல தான் அரசியல் அறிவியல் இல்லை, வாக்காளரியல் என்பது மறக்கப்பட்ட பக்கம். அரசியல் அறிவியல் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்கன்னா நிறைய அரசியல் அறிவியல் சம்மந்தமாக மாடர்ன் பொலிட்டிக்கல் தாட், இந்தியன் பொலிட்டிக்கல் தாட், இது மாதிரி நிறைய தியரிஸ் படிக்கிறாங்க. ஆனால் வாக்காளர்கள் அல்லது வந்து வாக்காளர் தேர்தல் இது குறித்த கருத்துக்கள் மேம்படவில்லை. அது ஒரு சிறிய பக்கமாக மட்டுமே இருக்கின்றது. ஆனால் என்னுடைய தியரி என்னன்னா, இந்த வாக்காளர்கள் மற்றும் தேர்தல் என்பது மிக முக்கியமானது என்று பார்க்கிறோம். இந்த குறிப்பாக சொல்ல போனால் வாக்காளர் மற்றும் தேர்தல் ஆகியவை ஜனநாயக அமைப்புகளின் 3 சம பரிமாணங்கள், ஈக்குவல் டைமென்ஷன்ஸ்னு ஒரு கப்ளர் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. சயின்ஸ் படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, தெரியுமா? கப்ளர் தியரின்னு மேத்ஸு எல்லாத்துலையும். இப்போ ஸ்பேஸில் ஆர்பிட்டில் வந்து சேட்டலைட்டை நிலைநிறுத்தணும்னா கப்ளர் தியரி பயன்படுது, மேத்ஸில் பயன்படுது. அதே போல் இது ஒரு பொலிட்டிக்கல் தியரி. இந்த தியரி நான் வந்து என்னென்னா, ஒரு லாஸ்ட் வீக் வந்து இந்த தியரி நம்ம இங்கே பேசணுன்ட்டு நைட்டு 9 மணிக்கு இது என்ன பண்ணலான்னு எப்படி ஆரம்பித்து நைட்டு முடிக்கல 3:30 மணிக்கு இதை முடிச்சுட்டு தான் தூங்கினேன். தூங்கிட்டு 6:30 மணிக்கு போயிட்டு 9 மணிக்கு ஆஃபீஸ், 10 மணி ஆஃபீஸ் போயிட்டோம். அதாவது வந்து வாக்காளர் மற்றும் தேர்தல் ஆகியவை ஜனநாயக அமைப்புகளின் 3 சம பரிமாணங்களாகும். இந்த பரிமாண மதிப்புகள் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றம், அரசாங்கம், நீதித்துறை போன்ற ஜனநாயக அமைப்புகளின் தரத்தை தீர்மானிக்கிறது. முதல்ல வந்து காமன் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசணும். வந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு செய்தியும் சொல்லணும். அதாவது இது தமிழில் சொன்னால் தெரியாது. தி voter and elections are the equal dimensions of the democratic institutions. The democratic institutions such as legislative assembly, parliament, government and judiciary. இதோட குவாலிட்டி தீர்மானிக்கிறதே இந்த வாக்கு எப்படி பயன்படுத்துகிறோம், வாக்காளரை எப்படி நம்ம கையாளுகிறோம், தேர்தல்களை எப்படி நடத்துகிறோம் என்பதன் மூலமாகத்தான் உண்மையான ஜனநாயகம் இருக்கிறதா என்பது தெரிய வரும். அதில் வாக்காளர்களின் அறியாமை, ஊழல் மற்றும் சர்வாதிகாரம் ஆகியவை ஜனநாயக அமைப்புகளின் பரிணாமங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சக்திகள். புரிஞ்சுது? அதாவது வாக்காளர்களின் அறியாமை, இன்னோசன்ஸு, கொஞ்சம் தமிழ் ஆங்கிலம் கலந்தால் தான் புரியும். ஸோ அடுத்து வந்து ஊழல், தேர்தல் நடைமுறைகளில் ஊழல் புரிவது. அது விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. தேர்தல் நடைமுறைகளில் ஊழல் புரிவதை பற்றி வந்து அனைவருக்குமே தெரியும். சர்வாதிகாரம் ஆகிய அமைப்புகள், சர்வாதிகாரம் டிக்டேட்டர்ஷிப் வந்து எங்கே ஜனநாயகம் கிடைக்கும்?
ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெரிய அச்சுறுத்தல்கள், ஜனநாயகத்துக்கான மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள். இது வந்து இந்தியா உலகத்தில் 1000க்கு மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த எல்லா பல்கலைக்கழகங்களுமே பார்த்தா சட்டம் எப்படி போதிக்கப்படுகிறதோ, சட்டம்னா என்ன, LLB ஆர் LLM, அதே போல் MA பொலிட்டிக்கல் சயின்ஸ் வந்து பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் உலகம் முழுவதும் இருக்குது. ஆனால் 1% பல்கலைக்கழகத்தில் கூட வாக்காளர்கள் குறித்த ஒரு பட்டப்படிப்பு இல்லை என்பது வேதனையான ஒன்று. குறிப்பாக சொல்ல போனால் இந்த வாக்காளரியல் ஓட்டராலஜி என்பது வந்து ஒரு மிக மறக்கப்பட்ட பக்கமாக இருக்கிறது. உண்மையில் அரசியல் அறிவியலும் வாக்காளரியலும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. ஸோ வாக்காளர்கள்லாம் தெரிஞ்சவங்க யாராவது இருக்கீங்களா? ஃபாதர் ஆஃப் ஓட்டராலஜிலாம் தெரியுமா? நீங்கள் கூகுளில் போய் பாருங்கள், இந்த வாக்காளர் சம்பந்தமான படிப்புகள் என்பது வந்து இல்லை. இதை வந்து நம்ம இந்தியாவிலும் சரி தமிழகத்தில் 1999 வாக்காளரியல் என்ற ஒரு வார்த்தையை உருவாக்கி தினமணியில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். அது இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்கள் நிறையா இதுமாரி இம்பேக்ட் நம்ம எழுதக்கூடிய விஷயங்கள் நடைமுறைக்கு வர வேண்டும். தேர்தல்கள் வந்து நடக்குது, MLA ஆயிடுறாரு, MP ஆயிடுறாரு, 6வது வருஷம் செல்லாதுன்னு வருது. என்ன பண்ணுறது? 5 வருஷம் MLA இருந்துட்டார், MP இருந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இவர் வெற்றி பெற்ற செல்ல. இதுக்கு தேவை தேர்தல் தீர்ப்பாயமும் இந்தியா டுடே ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். 6 மாதங்களுக்குள் சிறப்பு தேர்தல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்பட்டு முடிவுகள் வந்து அறிவிக்கப்படணும், தீர்ப்பு வழங்கப்படணும். அது வந்து 2வது நிர்வாக தீர்ப்பாயத்தில் வந்து என்னோட கட்டுரை ரெக்கமெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் சட்டம் இன்னும் இயற்றப்படவில்லை. இதே போல் நம்ம என்ன ஆராய்ச்சி பண்ணாலும் சமூகத்திற்கான பயனளிக்கக்கூடியதாக இருக்கணும். தேர்தல் நடைமுறைகள் மற்றும் ஏற்படும் தவறுகள் மற்றும் ஊழல்களை கண்டறிந்து தடுக்க முடியும். யார்? சட்டமே மேலானது, சட்டத்தின் ஆட்சியே நடைபெறுகிறது, சட்டப்படி அனைவரும் சமம் சொல்லக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்களால் நிச்சயமாக முடியும். ஏனென்றால் சட்டக்கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன், இப்போ நீங்கள் பார்த்தா அரசியலமைப்பு படிக்கிறீங்க, நீங்கள் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு, அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு, இங்கிலாந்தினுடைய அரசியலமைப்பு, இப்படி எல்லா அரசியலமைப்பு ஒப்பீட்டு அமைப்புகள் அரசியலமைப்புகள் பாடத்தை நம்ம வச்சுருக்கோம் காலேஜில். இருக்கா இல்லையா? கம்பேரிட்டிவ் கான்ஸ்டியூஷன் இருக்கா? அது கம்பேரிட்டிவ் LLM இருக்குது. LLM கான்ஸ்டியூஷன் லா படிக்கிறவங்களுக்கு இருக்குது. ஸோ அது மாதிரி இந்த எலெக்ஷன் எல்லா நாடுகளுக்கு ஒரு கம்பேரிசன் வந்து ஒரு சப்ஜெக்டே உலகத்திலேயே இல்லை. இதெல்லாம் சேர்ந்தது தான் வாக்காளரியல். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்தீங்க தேர்தல் தொடர்பான சட்டங்கள் நீங்கள் பாருங்கள், எல்லாம் போனால் கான்ஸ்டியூஷன் லா எல்லா லா இருக்கும். எலெக்ஷன் லா ஸ்பெஷலைசேஷன் மட்டும் ஒரு கோர்ஸே இருக்காது. எலெக்ஷன் லா, எலெக்ஷனோட கம்பேரிட்டிவ் இது நீங்கள் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா சர்வதேச சட்டங்கள் உருவாக்கப்படும். உதாரணத்துக்கு மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் எடுத்துக்கிட்டா 1948 மனித உரிமை பாதுகாப்பு உலகளாவிய மனித உரிமை பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டாலும் இந்தியாவில் 1993 மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் வந்துச்சு. ஐக்கிய நாடுகள் சபையில் ஏற்பட்ட கையெழுத்தின் விளைவாக. அதே போல் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எடுத்துக்கொண்டால் கூட 1955-56க்கு முன்னர் பாலில் கலப்படம் செய்தால் பாலை விற்றவருக்கு தண்டனை வழங்க முடியும். கலப்பட பாலை பெற்ற நபருக்கு இழப்பீடு கிடையாது. இதையெல்லாம் மாற்றணும். ஐக்கிய நாடுகள் சபையில் 1985 வழிகாட்டுதல் ஏற்பட்ட பின்னர் 86 இந்தியாவில் சட்டம் வந்துச்சு. இது போல போய் நம்ம கூகுளில் போய் தேடி பார்த்தா தேர்தல் தொடர்பான சர்வதேச சட்டங்கள், ஒரு நல்ல சட்டங்கள் இதுவரை இயற்றப்படவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பாக இந்த கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ஆய்வு கட்டுரைகளை எழுதுங்கள். நீங்கள் கட்டுரைகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று பாப்புலர் ஆர்டிகல்ஸ், இன்னொன்று ரிசர்ச் ஆர்டிகல்ஸ். இப்போ ஒரு தினமணி, இந்தியா டுடே போன்ற வெகுஜன பத்திரிகைகளுக்கு எழுதலாம். அல்லது உங்கள் கல்லூரியில் வரக்கூடிய ஒரு சிறப்பு புத்தகம், அல்லது நண்பர்கள். நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது தென்றல்னு ஒரு கைப்பிரதி ஏடு நடத்தினேன். எத்தனாம் வகுப்பு படிக்கும்போது? 7ஆம் வகுப்பு படிக்கும்போது. அதான் நான் முதல் எழுத்து பணியில் வந்தது. என்னுடைய முதல் கட்டுரை காலம் கருதி சட்டம் செய்வோம்னு 1996 வந்து மே 24 பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதுமாரி பொது மேடைகள் எழுதலாம், ஆய்வு கட்டுரைகள் எழுதலாம். ஆய்வு கட்டுரைகளில்
எலெக்ஷன் தொடர்பான இந்த வாக்காளர் தொடர்பான நீங்கள் ஆய்வுகளை மேற்கொள்வதன் மூலம் தேர்தல் நடைமுறையில் ஏற்படும் தவறுகள் மற்றும் ஊழல்களை கண்டறிந்து முடியும் சக்தி மாணவர்களுக்கு இருக்கிறது என்று நம்பினால் நீங்கள் கைதட்டலாம். கைதட்ட சொல்றது வேற எதுக்குமே இல்லை. நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா கேட்கறதுக்கு தான். அதுக்கு கரெக்ட் தானே? ஏன்னா இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய உத்வேகம் ஆர்வம் எல்லாம் கலை நிகழ்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் இப்படி வாழ வேண்டும் என்று காலையில் பேசிட்டு இருந்தாலும் கூட அதை பேச வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது, கடமை என்பது இருக்கிறது. அதனால் வாக்காளர்கள் என்பது வளர வேண்டும். அத்தகைய ஒரு பெரிய ஆய்வு நிகழ்வை இந்த கல்லூரியில் நடத்த வேண்டும் என்று உங்களுடைய முதல்வரிடம் பேசியிருக்கிறேன். வாக்காளர்கள் அல்லது லோக்ஆயுக்தா சம்பந்தமான ஒரு ஆய்வு சர்வதேச ஆய்வு மாநாட்டை அல்லது தேசிய அளவிலான ஆய்வு மாநாட்டை இங்கே நடத்த வேண்டும் என்று பேசியிருக்கிறேன். இப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே தன்னுடைய கொள்கையையும் செயல் திட்டத்தையும் ஒவ்வொரு மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், இந்த மாணவர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், வழக்கறிஞர்களுக்கு என்ன செய்ய போகிறோம், விவசாயிகளுக்கு என்ன செய்ய போகிறோம், விவசாய தொழிலாளர்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கு என்ன செய்யணும் ஒரு செயல் திட்டத்தையும் அரசியல் கட்சிகள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும் என்பது தேர்தல் சட்ட திருத்தத்தின் மூலமாக கட்டாயமாக்கப்பட வேண்டும். கொள்கையிலோ செயல் திட்டமோ இல்லாத அரசியல் கட்சிகளை கண்டிப்பாக மாணவர்களும் மக்களும் ஆதரிக்க மாட்டார்கள். ஆதரித்தால் ஜனநாயகத்தின் கேலிக்கூத்தாகிவிடும் என்பதற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இத்தகைய ஒரு சூழல் மாற வேண்டும் என்பதற்கு மாணவ சக்தியால் முடியும், ஊழலையும் மாணவ சக்தியால் ஒழிக்க முடியும். அதே போல் நான் அடுத்த ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். ஏன்னா நம்ம லோக்ஆயுக்தானோட உறுப்பினராக இருக்கிறோம். லோக்ஆயுக்தானா என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்க யாராவது கை தூக்கணும், ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கீங்களா? லோக்ஆயுக்தா என்றால் என்ன யாருக்குமே தெரியுமா? சரி, அங்கே ஒருத்தர் கைது விட்டாங்க. லோக்ஆயுக்தா என்னன்னு தெரியாதா? இந்த முன்னாடி ரோலே யாருக்குமே தெரியாதா? கைதுக்கு சொல்கிறோம், அப்போ தானே தெரியும். லோக்ஆயுக்தானா கை தூக்க மாட்டீங்களா? லோக்ஆயுக்தானா ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ். அதே லோக் அதாலத் அப்படின்னா என்ன தெரியுமா? லோக் அதாலத்தா சமரசம். நாடு முழுவதும் ஒவ்வொரு நீதிமன்றத்தில் சமரசம் செய்வதற்கு உள்ளூர் முதல் பரமத்தி வேலூர், ராசிபுரம், திருச்செங்கோடு இருக்கக்கூடிய வட்டார நீதிமன்றங்கள் முதல் உச்ச நீதிமன்றம் வரை சமரச தீர்வை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் லோக் அதாலத். லோக்ஆயுக்தாங்க லோக் அதாலத்துக்கு நிறைய தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அதெல்லாம் நம்ம தாய்மொழி இல்லாத வார்த்தைகளை வச்சுட்டதுனால தான் தெரிய மாட்டேங்குது. லோக்ஆயுக்தா என்றால் ஊழலுக்கு எதிரான விசாரணை அமைப்பு. தமிழ்நாட்டில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் எல்லா டைரக்டர் ஆஃப் லீகல் ஸ்டடீஸ் இருந்து கீழே ஓஏ வரைக்கும் இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் லோக்பால் பிரதம அமைச்சர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் விசாரிக்கக்கூடிய மற்றும் மத்திய அரசு ஊழியர் அனைத்து மீதான ஊழல் குற்றச்சாட்டு விசாரிக்கக்கூடிய அமைப்பு. எனவே இன்னைக்கு ஒரு தகவலாக நீங்கள் லோக்ஆயுக்தா என்றால் என்ன, லோக் அதாலத் என்றால் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். புரிஞ்சுதா? லோக் அதாலத்துக்கு லோக் ஆயுக்தாவுக்கு வித்தியாசம் தெரியுதா போகுது? ஸோ லோக்ஆயுக்தா என்ன நான் இங்கே வந்திருக்கும் போது லோக்ஆயுக்தான்னு என்னன்னு சொல்லணும். அதை சொல்லியாச்சு. இந்த கல்லூரி காலத்தில் முக்கியமாக ஜாதி மதம் உள்ளிட்ட பிரிவினை தூண்டும் எண்ணங்களுக்கு, வெறுப்பு பேச்சுகளும் மாணவர்களிடையே இருக்கக்கூடாது. இவற்றை முற்றிலும் ஒழித்தால் மட்டுமே சமூக ஒற்றுமையும் தேசத்தின் வளர்ச்சியும் ஏற்படும். சுய முன்னேற்றமும் சமுதாய முன்னேற்றமும் இரண்டு கண்கள் என்பதை அனைத்து மாணவர்களும் உணர வேண்டும். சமுதாய முன்னேற்றம், சமூக நீதி போன்றவற்றின் மூலமே தேசத்தின் வளர்ச்சியை கட்டமைக்க முடியும். தேசம் பாதுகாக்கப்பட்டால் மட்டுமே தனிநபர்களின் சொத்துக்களுக்கும் உயிருக்கும் பாதுகாப்பு இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பெரிய கோடீஸ்வரர் ஆகிட்டேன், நான் நல்லா படிச்சுட்டேன், நான் எனக்கு சொத்து இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தா இந்த சொத்துக்கள் ஒரு சட்டத்தின் மூலமாக அரசால் எடுக்கப்பட்டுவிடும். அரசு ஜனநாயக அரசு இருக்க வேண்டும் என்றால் சரியான வகையில் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் தகுந்த பாதுகாப்பை வழங்க வேண்டும், பங்களிப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு இந்த கல்லூரியில் கலந்து கொண்டு இந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்று நினைத்த அளவிற்கு நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பினாலும்
கலை நிகழ்ச்சியில் இருப்பதை கருதி கொண்டு இந்த சுருக்கமான கருத்துக்களை உங்களுக்கு வேண்டுகோளாக முன்வைத்திருக்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்த கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கல்லூரிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அன்போடு காத்திருந்த நுகர்வோர் நீதிமன்றத்திலும் நுகர்வோர் பூங்காவிலும் பணியாற்றிய அன்பு செல்வங்களுக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நாமக்கல் அரசு சட்டக்கல்லூரி மட்டுமல்ல, அரசு சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உரிய கல்வியை வழங்க செய்வது நமது கடமை என்று என்பதாகும். ஏனென்னா அரசு சட்டக்கல்லூரியில் பாடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் நம்ம முதல் உரிமை கொடுக்கணும். அந்த அடிப்படையில் எப்போது அரசு இந்த குறிப்பாக நாமக்கல் எனக்கு இரண்டாவது தாய் வீடு என்றே சொல்ல வேண்டும். பழனி முதலாவது வீடுனா நான் இருக்கிறது வீடோ பெங்களூரு, வேலை பார்க்குறதோ சென்னை, சொந்த ஊரோ பழனி. ஆனால் எனக்கு அதெல்லாம் கிடையாது. எல்லா ஊரும் என் ஊர் தான். இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு வந்து அமெரிக்காவில் நான் கத்தாருக்கு போகிறேன் நெக்ஸ்ட் மந்த் ஒரு சர்வதேச மாநாட்டுக்கு, ஐக்கிய நாடுகள் சபையோட மாநாட்டுக்கு. அது எதுக்கு போகிறோம்? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்ளிகேஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எராடிகேஷன் ஆஃப் கரப்ஷன். ஊழலை ஒழிக்க முடியாது, ஆனால் முடியும். இயலாத காரியம் எதுவுமே கிடையாது. அதே போல் வந்து ஊழல் ஒழிப்பது மிகவும் சிக்கலானது தான், ஆனாலும் முடியும். இந்த கருத்துக்களை வந்து உலகம் முழுக்க சொல்லக்கூடிய கடமை எனக்கு உண்டு. நான் என்ன நினைக்கிறேன், படித்தால் மட்டும் போதாது, படித்த கருத்துக்களை இந்த சமூகத்துக்கு வழங்க வேண்டும், சமூக பங்களிப்பு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகச்சிறப்பாக நேற்று எப்படி இருந்தீர்கள் என்று இல்லை, நாளை முதல் இலக்கை தீர்மானித்து செயல் திட்டத்தை வகுத்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று, படிக்க வேண்டும் என்றும் பணியாற்ற வேண்டும் அன்போடு வேண்டுகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக இறுதி ஆண்டிலிருந்து வெளியேறி அடுத்து சமூகத்தின் சவால்களை எதிர்கொள்ள உள்ள இறுதியாண்டு மாணவர்கள் சவால்களை வெற்றிகரமாக முறியடித்து மிகுந்த வெற்றியாளர்களாக வாழ வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வி ராமராஜ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சார் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து இன்னைக்கு ஒரு லோகாயுக்தாவோட ஆன்டி கரப்ஷனில் ஒரு மெம்பராக இருக்காரு அப்படின்னா மிகவும் பாராட்டக்கூடிய விஷயம். அதற்காக மிகவும் பெரிய கைத்தட்டல் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் வந்து நாங்கள் இன்டர்ன்ஷிப் போன அப்போது எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்த ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேரத்தை வந்து கரெக்டாக கடைபிடிக்கணும், ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் எங்ககிட்ட எதிர்பார்த்துட்டே இருப்பார். அதை வந்து என்ன அப்படின்னா ஆடு பேச்சன் ஈவன் பேச்சன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்சாக பிரித்து எங்களோட ஒர்க்கை வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்தாரு. இப்போ நாங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் பிஏஎல்எல்பியாக இருக்கட்டும், செகண்ட் இயர் பிஏஎல்எல்பியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துட்டு அட்வொகேட் ஆஃபீஸ்க்கே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நாங்கள் அந்த இன்டர்ன்ஷிப் போனது மூலயமா கேஸ் கேட் பார்த்தோம், சார்கிட்ட வந்து கொஞ்சம் பேசுகிற அறிமுகம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆர்டிகல்ஸ் மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் அவங்களோட ஃபேஸும் வந்துட்டு வெளியே தெரிஞ்சிருக்கு. அதுக்கு சார் தான் முக்கியமான காரணமே. பூங்கா இதழ் அப்படிங்கிற அந்த இதழ் மூலயமா நாளைக்குமே போனால் கூட அந்தளவுக்கு அவங்களுடைய கட்டுரைகள் வந்துட்டு பிரபலமாகிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து டாக்டர் வி ராமராஜ் சார் தான் காரணம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோர்ட்டுக்கு போய் விசிட் பண்ணுவோம், பண்ணிவிட்டு அங்கே இருக்க கேஸ் கட்டில் நேம்ஸ் எல்லாம் நாங்கள் நோட் பண்ணி எழுதும்போது ஏதாவது ஒரு அந்த நோட்டீஸ் எல்லாம் பண்ணும்போது மேம் வந்து அங்கே இன்னொருத்தங்க மேம் ரமோலா மேம் சொல்லிட்டு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் நாங்கள் பேசுவோம். கன்சியூமர் கோர்ட்டில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு கள்ளமிட்டாய்க்காகலாம் வந்து கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பார்ப்போம். அதே மாதிரி திருப்பதி தேவ சன்னிதானத்தில் சில ட்ரெயின் டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணி அந்த தரிசனத்தை பார்க்க விடாமல் விட்டுருப்பாங்க. அதுக்காகலாம் வந்துட்டு நம்ம நுகர்வோர் நாமக்கல் அந்த கோர்ட்டில் இருந்துட்டெல்லாம் வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். ஏன்னா இந்த டைமில் இதுக்கான இன்டர்ன்ஷிப்ஸை வந்துட்டு நாங்கள் போய் அங்கே போய் பார்த்து நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கட்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதனால் ரொம்ப நன்றிங்க சார். அது மட்டும் இல்லாமல் இதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ ராமராஜ் சார் வந்து லோகாயுக்தா போயிட்டதுனால எங்களுக்கு கிடைக்கல.
இதுக்கு மேலேயும் வர இன்டர்ன்ஸ் வருவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து டவுட்டாக தான் இருக்குது. சார் கொஞ்சம் பேசினார்னா மறுபடியும் ஏதாவது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம மறுபடியும் கன்சியூமர் கோர்ட்டில் கேட்கலாம். ஸோ அதனால் சார்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக அதை வைக்கலாம். சார் எங்களுக்கும் இந்த மாதிரி மீதி இருக்க ரிமைனிங் பின்னால் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்குறோம். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்யூ சார். நன்றிங்க சார். Thank you for sharing your wonderful experience, Kavyanjali. Next, I invite X Dakshina from final year BLLB to share her experience. அனைவருக்கும் வணக்கம். இங்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. முதல்ல இட்ஸ் ட்ரூலி அன் ஹானர் டு ஹேவ் யூ ஆல் ஹியர். ஃபர்ஸ்ட் நான் சாரோட ட்ராவல் பண்ணது எப்போன்னா தேர்ட் இயர்லேருந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து கன்சியூமர் பார்க்கில் வந்து நான் ஒரு காலம்னிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து அப்பையிலேருந்து சார் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். சார்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா ரெஸ்பெக்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நான் எல்லாருக்குமே ஈக்குவலாக அவர் ட்ரீட் பண்ணுவார். எல்லாரோடைய திறமைகளையும் அவர் ரெகக்னைஸ் பண்ணுவார். அவர்கிட்ட கீழே வேலை செய்கிறவங்கலேருந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி இப்போ கூட எங்கேயுமே சார் இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை எந்த ஃபங்க்ஷன்லையுமே அவர் யாரெல்லாம் தெரியுது எல்லாரையுமே ரெகக்னைஸ் பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட இருந்து இந்த விஷயத்த வந்து நான் கற்றுக்கிட்டேன். நம்ம எல்லாருமே கற்றுக்கணும். அண்ட் சார் செஞ்ச ஒரு சில சாதனைகள்லாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லைக் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் கன்சியூமர் கோர்ட் மேலே நாமக்கல் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட முக்கியமான காரணம் வந்து ராம்ராஜ் சார்ன்னு நான் சொல்லிக்கிறேன். நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தின் மூலயமா சமரச பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அதில் வந்து அவர் பதவி வகித்த காலத்தில் கிட்டத்தட்ட 36 வழக்குகளை வந்து பேச்சுவார்த்தை மூலியமாகவே சால்வ் பண்ணியிருக்காரு. இந்த பெருமையையும் வந்து நாங்கள் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கிறோம் சார். மொத்தம் 36ன்னு சொல்லிட்டேன். 51 வழக்குகளை வந்து பேச்சுவார்த்தை மூலியமா தீர்த்து வச்சிருக்காரு. அண்ட் நான் இந்தியாவிலேயே வந்து நாமக்கல் தான் இந்த மாதிரி அதிகமான வழக்குகளை பேசி தீர்த்து வச்சதுலேயே முதலிடம் அப்படிங்கிற பெருமையும் நம்மளே சாரும் பிகாஸ் ஆஃப் மரியாதைக்குரிய ராம்ராஜ் சார் அவர்களால் மட்டுமே. நான் தொடர்றேன். அதாவது ஒரு சாமானிய மக்களுக்கு இந்த சட்டத்து மேலே வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படணும்னா நியாயமான தீர்ப்பை வந்து வழங்கணுங்க. அந்த கடமையை வந்து நம்ம சார் வந்து நல்லா செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கலாம். அண்டு அதற்கு இந்த சமுதாயமும் நாங்களும் மரியாதைக்குரிய டாக்டர் வி ராம்ராஜ் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி.